ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் விக்னேஷ், தமிழ் அனிமே கைசெட்ஸு. எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? இன்னைக்கு நம்ம ட்ரூ பியூட்டி அனிமே எபிசோட் 12 பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து காமிக்கிறாங்க. நம்ம வில்லி சுஜின் கேங் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் இருக்க வில்லியை வந்து பார்க்க போகிறா. பார்த்துட்டு அவள் நம்ம ஹீரோயின் அசிங்கமாக இருக்கிற அந்த மேக்கப் இல்லாத ஃபோட்டோவை காமிச்சு, இதை நீ தானே எனக்கு சென்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட கேட்குறா. அவளும் ஆமான்னு சொல்கிறா. ரெண்டு பேர் வந்து ஒரு கெஃபேல மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து ஹீரோயினை வந்து நம்ம வந்து எல்லாரும் முன்னாடி அவளோட ஒரிஜினல் முகத்தை காமிச்சு அவளை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த பழைய வில்லி சொல்கிறா, நீ வந்து காம்படிஷன் லைவ் ஸ்ட்ரீம்லேயே வந்து இந்த ஃபோட்டோவை காமிச்சிடலாம்ல அப்படின்னு கேட்க, அப்போ சுஜின் கேங் வந்து சொல்கிறா, இல்லை நான் அப்படி காமிச்சேன் அப்படின்னா அது எனக்கு தான் கெட்ட பேர் ஆயிடும், நம்ம வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ அந்த பழைய வில்லி சொல்கிறா, அதுக்கு வேற ஒரு ஆள் இருக்காங்க, அவன் மேக்கப்பை கலைக்கும் போது நம்ம அதை வீடியோ எடுத்து நம்ம அந்த லைவ் ஸ்ட்ரீமில் காமிக்கணும், அதுக்கு ஒரு ஆளை நான் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா இல்லையா, சரின்னு அவளை காமிக்கிறாங்க. அதோட அவங்க 3 பேருக்குள்ள கான்வர்சேஷன் வந்து முடிச்சிருது. இப்போ ப்ரெசென்ட்ல நம்ம ஹீரோயினை வந்து ரெஸ்ட் ரூம்ல வந்து பின்னாடி வந்து கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு செரினும் அந்த பழைய வில்லி 2 பேருமே வந்து இருக்கிறாங்க. அந்த பழைய வில்லி வந்து ஹீரோயின் கிட்ட, நீ வந்து இங்க மேக்கப்லாம் மாத்திட்டு உன் நடவோட பாவனைலாம் மாத்திட்டா உனக்கு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருவாங்க சொல்லி நீ தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்கியா டம்ப்ளிங் மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அவளை அசிங்கப்படுத்துறா. செரின் வந்து சீக்கிரம் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அவள் வந்து ஹீரோனோட மேக்கப்பை வந்து கர்ச்சிஃபால வச்சு வந்து ஃபுல்லாக முகத்தை எல்லாத்தையும் அழிச்சிடுறா. அவள் வந்து மேக்கப் இல்லாமல் பழைய மாதிரி அசிங்கமாக மாறிடுறா நம்ம ஹீரோயின். அதை வந்து செரின் வந்து வீடியோ எடுக்கிறா. வீடியோ எடுத்து முடிச்சிட்டோன்னே 2 பேர் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்டோன்னே ஹீரோயின் வந்து தனியாக வந்து உட்காந்துட்டு அழுதுட்டு இருப்பா. இந்த பக்கம் லைவ் வந்து போயிட்டே இருக்கும். ஹீரோயின் வந்து நடுவில் வந்து எழுந்திரிச்சு போயிட்டா, எங்கே இன்னும் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு லைவ்ல வந்து போய்கிட்டே இருக்கும். அதான் நம்ம ஹீரோயினோட இன்னொரு ஃப்ரெண்டு சுவா வந்துட்டு அவளோட லைவ்ல வந்துட்டு அவள் வந்துருவா, எங்கேயும் போகலை, நீ அவளை பற்றி தப்பாக பேசன்னு சொல்லி இவளுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பா. அப்போ கமெண்ட்ஸில் இவளையும் வந்து கழுவி ஊற்றி அமைச்சிருவாங்க. இந்த பக்கம் சுஜின் வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் லைவ்ல பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ சுகோலி நேராக அங்கே வருவான். ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு அந்த லைவ்ல இருக்க அந்த மைக்ரோஃபோன் மட்டும் பிடுங்கிட்டு வில்லிக்கிட்ட வந்து இது எல்லாத்தையும் நிறுத்திடு, ஜுகிங்கோவனை பற்றி உண்மையை வந்து ஒத்துக்கோ, எல்லா உண்மையும் நீ ஒத்துக்கோ, இது தப்பு, நீ கஷ்டப்படுறதுக்காக மற்றவங்களுக்கு கஷ்டப்படுத்தாத, உனக்கு கடைசி வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு சுகோலி சொல்லுவான். என்னை மிரட்ட பார்க்குறியா நீ, அப்படிலாம் பண்ணினா நான் வந்து ஜுகிங்கோவனை பற்றின உண்மையான விஷயத்த நான் எல்லார்ட்டையும் இங்கேயே எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி சொல்கிறா. சரி ஓகே, நீ பண்ணுறதுனா பண்ணிக்கோ, எப்படியா இருந்தாலும் நம்ம உனக்கு கொடுத்த வாக்கை வந்து நான் மீற தான் போகிறேன், அந்த ப்ராமிஸ் வந்து நான் காப்பாற்ற போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சுகோலி வந்து கிளம்பிடுவான். சுஜின் கேங் வந்து கோவமாக ஃபோனை எடுத்துட்டு அந்த பழைய வில்லி ஹீரோயினோட ஃப்ரெண்டு சரி 3 பேர் ஒரு குரூப்பில் இருப்பாங்க. குரூப்பில் வந்து ஹீரோயினோட பேர் ஃபேஸ், அதாவது அவன் மேக்கப் கலைக்கிற அந்த வீடியோ எனக்கு சீக்கிரம் அனுப்புங்கன்னு டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருப்பா. யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. செரின் மட்டும் வந்துட்டு எங்களால் அதை வீடியோ எடுக்க முடியல, ரெஸ்ட் ரூம் போயிட்டு நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணிட்டு அவளும் லெஃப்ட் ஆயிடுவா அந்த குரூப்ல இருந்து. சுஜின் கேங் வந்து கோவமா லைவ்ல இருந்து வெளில வந்துட்டு நேராக வந்து ரெஸ்ட் ரூம் போவா ஹீரோயினை வந்து பார்க்கறதுக்கு. அங்கே வந்து ஹீரோயின் வந்து மேக்கப் இல்லாமல் கை கால்லாம் கட்டிட்டு உட்காந்துருப்பா. அவளை பார்த்தோன்னே இவளுக்கு வந்து பயங்கர சந்தோஷமாயிடும். ஹீரோயின் வந்து சுஜின் கேங்கை பார்த்துட்டு, முதல்ல ஹிடன் கேமரா வச்சேன் எனக்கு, அதுக்கப்புறமா நான் காம்படிஷனுக்கு வச்சிருந்த யூனிஃபார்ம் வந்து திருடிட்டு போனேன், அதுக்கப்புறமா என்னை பற்றி தப்பான ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணேன், எதுக்கு இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அதுக்கு அவள் வந்து இதெல்லாம் உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா இதுக்கெல்லாம் அப்படின்னு கேட்பா. இல்லை என்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை, நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் என்னை இப்படி ட்ரீட் பண்ணுற அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்க, அவள் வந்து என்ன தப்பு பண்ணியா, எனக்கு வந்து உன்னை சுத்தமாக பிடிக்கவே இல்லை, எனக்கு வந்து நீ வந்து சுகவும் நீயும் லவ் பண்ணுறது, அவன் கூட ஃப்ளர்ட் பண்ணுறது சுத்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ காடஸ் காண்டிடேட்னு சொல்லிட்டு சுற்றிட்டு சீன் போடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி வந்து சொல்லுவா. அப்படியே சொல்லிட்டு இவளை வந்து வீடியோ எடுத்துட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து லைட்டாக சிரிச்சுட்டு அவள் கழுத்தில் இருக்க செயினை வந்து கழட்டிட்டு, சுஜின் இது செயின் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை வந்து காமிப்பா. பேக்ல ஹீரோயின் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்லீப் ஓவர் அப்ப செரினுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். அந்த பழைய வில்லிக்கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினோட பழைய ஃபேஸை வந்து ரிவீல் பண்ற மாதிரி ஒரு போட்டோ வந்து அமைச்சிருப்பா. அப்ப சுவாவும் செரினும் பார்த்துட்டு கடுப்பா ஆகிட்டு என்ன பண்றலாம்னு யோசிச்சிருக்கும் போது இந்த போட்டோ வந்து நமக்கு அமைச்சிருப்பான்னா கண்டிப்பா சுஜினுக்கு அந்த பொண்ணு அமைச்சிருப்பா. ஸோ நம்ம வந்து இது வந்து மேலும் மேலும் வந்து இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதா தடுக்கணும், அதனால வந்து நான் இப்போ டபுள் ஏஜென்ட் மாதிரி செயல்பட போறேன் அப்படின்ட்டு. ஓகே நம்ம வந்து ஃபைனல் மிஷன் அப்ப அவ முகத்திரையை கிழிக்கலாம், நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செரினும் வந்து அந்த கேங்ல வந்து சேர்ந்துட்டு அந்த கெஃபேலையும் வந்து
அந்த பிளானை எல்லாத்தையுமே சொல்லிட்டு ஒரு டபுள் ஏஜென்ட் மாதிரி வந்து சேர்ந்துருவா. இதுக்கு சுகோலி கிட்டே இதை வந்து இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் பண்ணிட்டு சுகோலி வந்து ஹெல்ப்புக்கு கூட்டுப்பா. அப்புறமா தான் இவங்க கார்ல வந்து அந்த காம்படிஷன் ஃபைனல் காம்படிஷனுக்கு வரும்பொழுது இந்த செயினை வந்து செரின் வந்து கொடுப்பா. எங்களை நம்ப, உனக்காக தான் நாங்கள் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த செயினை வந்து ஹீரோயின் கிட்ட வந்து செரின் கொடுப்பா. சுகோலியும் ஃபோனில் வீடியோ காலில் வந்து அவள்கிட்ட பிளான் என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவான். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இது எல்லாமே வந்து நடக்கும். இவங்க 2 பேரும் பேசினது, இது மாதிரி வந்து கேமரா வச்சது, ஃபால்ஸ் ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணது, யூனிஃபார்ம் திருடினது, இது எல்லாமே வந்து வில்லி வந்து ஒத்துப்பா இல்லையா, அது எல்லாமே கேமரா ரெக்கார்ட் ஆகி லைவா ஓடிட்டு இருக்கும். அதுவும் இல்லாம இந்த சுஜின் தானே வந்து அந்த ஹோட்டல்ல வந்து ஹீரோனுக்கு வந்து ஒரு டேட் வந்து அரேஞ்ச் பண்ணுவா. அவன் வந்து வீடியோ ஹிடன் கேமரா வச்சு வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு நம்ம 2 ஹீரோ வந்து அவனை போட்டு அடிச்சிருவாங்க இல்லையா. ஸோ அவனை வந்து பிடிச்சி வீடியோ எடுத்திருப்பாங்க. இது மாதிரி வந்து நான் சுஜின் கேங் சொல்லி தான் இந்த கேமரா வச்சேன், என்னை எங்கேயும் மாட்டி விட்டாதீங்க, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து ஓட விடுவாங்க. அதுக்கப்புறமா பழைய வில்லியும் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் தெரியாம பண்ணிட்டேன், சுஜின் கேங் தான் எல்லாத்துக்கும் காரணம், என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் வீடியோ எடுத்து அதையும் வந்து இதில் போஸ்ட் பண்ணிடுவாங்க. போஸ்ட் பண்ணிட்ட உடனே எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிடும் சுஜின் கேங் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்க இருந்துட்டு வெளியில வந்துருவா. சுஜின் கேங் வந்து அழுது புலம்புவா. யாரும் அவளை நம்ப மாட்டாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஸோ இந்த ஹை ஸ்கூல்லாம் இப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு வேகமா ஓடி வந்து நம்ம சுகோலி வந்து அந்த காம்படிஷன் லைவ் ஸ்ட்ரீம் நடக்கிற இடத்துல இருப்பான். இவன் ஹீரோயின் வந்து வேகமா ஓடி வந்து எகிரி வந்து ஹக் பண்ணிப்பா. ஹீரோயின் தான் வந்து செபம் காடஸ் கேண்டிடேட் வின்னர், அந்த சாம்பியன்ஷிப்போட வின்னர்னு சொல்லிட்டு அனௌன்ஸும் பண்ணிடுவாங்க. அதோட இந்த எபிசோடு முடிஞ்சிடும்.